ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்று தேடும்போது இதில் உள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாக படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். என்னத்துக்கு கடவுளுக்கு மரியாதை கொடுக்கணும்? பொல்லாத மரியாதை. எங்கே பார்த்தாலும் இறை இருக்குது தான், அதுக்காக மதிப்பு கொடுத்துடணுமா? அப்படி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால. சரி, ஆறு நிறைய தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஓடிக்கிட்டு இருக்கு. அதால் தாகம் எடுத்து தவிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம பயலுக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற தண்ணிக்கு தான் மவுசூர் ஜாஸ்தி. ஏன்னா அதுதான் இவன் தாகத்தை தணிக்குது. காட்டு தீ பெருசுதான். அதால யாருக்கு என்ன லாபம்? ஆனா இருட்டில் வெளிச்சத்தை நமக்கு தர்ற அகல் விளக்கில் எரியும் தீக்கு தான் மதிப்பு அதிகம். நம்மளை பொறுத்த வரைக்கும் திகு திகுன்னு பற்றிக்கிட்டு பிடிச்சி எரியிற காட்டு தீயை விட ஒரு அகல் விளக்கினில் எரியிற நெருப்புக்கு மதிப்பு அதிகம். எங்க பார்த்தாலும் இறையானது நீக்கமற நிறைந்திருந்தாலும் ஒரு தனி மனுஷனுக்குள்ளே உள்ள இறை வெளிப்பட்டு சமுதாயத்துக்கு நன்மை செய்கிற அந்த சிறிய இறைக்கு தான் மதிப்பு அதிகம். முற்றும் இறை செயலே முற்றிடனும் தன்னருளை பெற்றவர்த்தம் பாலே பெரிதாகும். பற்றும் பெருந்தாபத்து இடத்தே தழன்றிடனும் நற்சோதி தீபத்திடனே சிறப்பு. நீதி என்பா சொல்லுது, கனக நாடுடை ஜனகர்கள் காலத்தும் வினவ யார்க்கும் நினைவில் உறாதது உன் அனவ ரத குன்றேறி அவ்வானதால் தினம் கண்டேறும் என் தேவர்க்கா ஏதும். திருமெய்ஞான குரல். திருக்குறள் நல்ல கருத்து உள்ள நூல்தான், இருந்துட்டு போட்டுமே. திருக்குறளில் 1330 குறள்கள் இருக்கு. நான் திருக்குறள் புத்தகத்தை பரன் மேல பத்திரமா வச்சிருக்கேன் என்பதா பெருமை. அதை படிச்சு அர்த்தம் அறிந்து கொள்வதால் நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்குமே ஒரு 10-15 திருக்குறள். அதுக்குத்தானே மதிப்பு, அதுக்குத்தானே மதிப்பு அதிகம். ஆஸ்பத்திரியில மகப்பேருக்கு சேர்த்து விட்டுட்டு இன்ன தேதிக்கு குழந்தை பிறக்க போவதை எதிர்பார்த்து பிரசவம் ஆயிடுச்சான்னு கேட்போம். அம்மா வயிற்றில் பேச்சு மூச்சின்றி சவமாக இருந்த ஒன்று இந்த உலகத்தில் பிரசன்னமாகி பிரவேசிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வெளியே வரும் செய்கையின் பெயர் பிரசவம். பிரசவம். சவமாக இருந்த ஒன்று
கொஞ்ச காலம் இங்கே இருந்துட்டு மீண்டும் சவமாகவே போய் சேர்றதற்காகவா நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தில் உலாத்திக்கிட்டு இருக்கணும்? இவன் வாங்கி கொடுத்த வீட்டில் இருந்துக்கிட்டு இவன் கொடுத்த பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு இவன் வாங்கி கொடுத்த துணியை உடுத்திக்கிட்டு சாணியை கரைச்சி வை, பொரியை இறைச்சி விடு, எல்லை தெளி, நீ மறுபடி இங்கே வந்துடாதே, தூக்கு 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 தூக்கு, அந்த பணத்தை தூக்கி கொண்டு போய் அப்புறப்படுத்துங்கள். இப்படி சொல்ற அளவுக்கு மீண்டும் சவமா போறதுக்காகவா பிரசவமானோம்? ரத பஜ துரக பதாதி என்ற 4 வகை சைதன்யங்களை தலைமை தாங்கி வழி நடத்துகிற அரசனே ஆனாலும் செத்து போயிட்டான். தூக்கு தூக்கு தூக்குதான். தப்பிக்க வழி இருக்கா? ஈசனுடைய சக்தியும் மனுவினுடைய தேகமும் சேர்ந்து வந்து எம்படரை நீக்கி பரமபதம் ஆக்கும். அதுவே தெய்வநிலை. எது 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 தெய்வநிலை? நாசிக்கு வெளியே மூச்சோடாத தவ வல்லபத்தில் உலகில் வாழ்பவர்களே தெய்வநிலை கண்டவர்கள். இறைவன் சர்வரூபி, எங்கும் உள்ளான், நம் உள்ளிலும் இருக்கிறான். காட்டுத்தீ போல எங்கெங்கிலும் இருந்தாலும் அகல் விளக்கில் உள்ள தீயே நமக்கு உதவும். எங்கெங்கும் இருந்தாலும் நம் உள்ளில் இருக்கும் காற்றே நம்மை உயர் வழிக்கு அழைத்து செல்லும். தேன் இருக்கும் இடம் அனைத்து உயிரும் அறியும். ஆனால் துளி துளியாக தேனை எடுக்கும் தாற்பயத்தை தேனி மட்டுமே அறியும். அதற்கேற்ற கருவிகள் அதன் உடலிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த தேனியாவது இன்னைக்கு லீவு, நான் தேன் எடுக்க வரல, நீ போயிட்டு வான்னு சொல்லுமா? அதது கடமையை அதது செய்து வரும் நிலையில் உயர்நிலை எய்துவது மனுவின் கடமை. மனுன்னா மனுஷன். மனு உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா மனுவும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான கருவிகள் நம் உடலில் இன்பில்ட்டாக உள்ளதா என்றால் உள்ளது என்பதே அதற்கான விடை. தோற்றமும் நிலையும் ஈறு மாயையின் தொழிலது என்றே சாற்றிடும் உலகம் வித்து சாகாதி அணுக்களாக வேற்றதேல் ஈண்டு நிற்கும் இல்லதேல் இவையது என்றா மாற்ற நீ மறந்தாயின்தான் மாயையை மதித்திடாதே. சிவஞான போதம் சொல்லுது. இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சொல்ல போறது? பல காலமா மறைச்சு பேசப்பட்டு வருது, இல்லாட்டி பட்டும் படாமையா சொல்லப்பட்டு வருது. அதுவும் இல்லாட்டி வேற என்னமோ சொல்ல வர மாதிரி சொல்லி ஜாடையா இதை புரிய வைக்க முயன்று கொண்டிருப்பார். அதுவும் இல்லாட்டி உள்ளுரை பொருளாக சொல்லப்படும். ஹெர்மனியூட்டிக் செமியோட்டிக்னா என்ன அர்த்தம்? உள்ளுரை பொருள்னு அர்த்தம். அதுவும் இல்லாட்டி தெய்வீக குழு குறியீடாக சொல்லப்படும். என்னத்துக்கு இப்படி ஒரு பீடிகை? என்னத்துக்கு இப்படி ஒரு முஸ்தீபு? வேற ஒன்றும் இல்லை, சிவலிங்க தத்துவத்தை பேச போகிறோம். அர்த்தநாரீஸ்வரர் பற்றி சொல்ல போகிறோம். மாதரு பாகனை பற்றி சொல்ல போகிறோம்.
சிதம்பர ரகசியம் பேச போறோம். நாதமும் விந்துவும் கலந்த திருவுருவாகிய ஒன்று சிவலிங்கம். நாதம் விந்து என்னும் சிவ தத்துவங்கள் இணைந்து சமமாக இருக்க ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ காமப்பசி தோன்றாது. ஆனால் பெண்களுக்கு நாதம் குறைந்திருக்க நாதப்பசியாக மாறி காம வேட்கை தோன்றும். மற்றும் ஆண்களுக்கு விந்து குறைவால் விந்து பசியாக மாறி காம வேட்கை தோன்றும். ஒன்றை மற்றொன்று ஈடு செய்வதுதான் அர்த்த நாரீஸ்வர தத்துவம், சிவலிங்க தத்துவம். The openness and surrender during sexual intercourse can allow the exchange of attached entities between two peoples. The thoughts, desires, and behaviors of an attached entity are experienced as the person's own thoughts, desires, and behaviors. Sexual energy is very powerful for better or worse, and one of the primary control mechanism of the hyperdimensional matrix for occult hostile forces to feed upon. சிவலிங்கங்களில் பல வகைகள் இருக்கின்றன. ஏகபீட லிங்கம், அநேக பீடலிங்கம், ஏகபீட தோகலிங்கம். அவற்றில் பொதுவாக பெரும்பாலானோருக்கு உரியது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதையே அறம் என கூறும் ஏக பீடலிங்கம் ஆகும். அநேக பீடலிங்கம் என்பது அரச பெருமக்கள் போன்று ஆட்பலம், சமூக பாதுகாப்பு வேண்டப்படும் ஆண்களுக்கும் அரசர்களுக்கு அமையக்கூடியது. இவர்களுக்கு பல தாரங்கள் அமைய அதனால் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படுவதில்லை. ஏகபீட தோக லிங்கமாவது ஒருத்திக்கு பல கணவர்கள் அமையும் வாழ்க்கை நெறியாகும். ஒரு குயவனும் அவரது மனைவியும் இனிதாக வாழ்ந்து வந்தனர். குயவனின் பக்தி மெச்சத்தக்கது. சிவபெருமான் என்கிற நீலகண்டர் மேல் அளவு கடந்த பக்தி. மனைவி கணவர் பணி செய்வதே மேன்மை என கருதி வாழ்ந்து வருபவர். வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் மாதரு பாகம் நோக்கி மண்ணு திரு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புதன் தனிக்கூத்து ஆடும் நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். அந்த மனைவியின் பெருமை என்னவென்றால் அவர்தம் கண் மனைவியாருடன் அருந்ததி கற்பின் மிக்கார் புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கு நெஞ்சு உண்ண யாம் செய் தவம் நின்று அடுத்தது என்ன தகைந்து தான் தரித்தது என்று. சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீல கண்டர் என்பார். குயவனின் மனைவி கற்பில் சிறந்தவர். சிவனை நினைந்து வாழ்வதே சிறப்பு என வாழ்ந்து வருபவர். குயவனும் அவர் தம் மனைவியும் இனிதே வாழ்ந்து வந்தனர். இனிதே வாழ்வதற்கு உடல் வழி அந்நியோன்யம் இன்றியமையாதது. ஒரு கணவன் மனைவி இனிதே வாழ்வதற்கு உடல் வழி அந்நியோன்யம் இன்றியமையாதது. There is always a drawing of vital forces from one to another in all human social mixture that takes place anatomically. Sex is one of the most powerful ways of each drawing upon the other's vital force, or of one drawing the others, which also often happens in a one-sided way to the great detrimental of the other.
In the passage come many things good and bad, elation, feeling of strength and support, infiltration of good or bad qualities, interchange of psychological moods, states and movements, depressions, exhaustions, the whole gamut. People don't know it, which is a mercy of God upon them. But when one gets into a certain yogic consciousness, one becomes very much aware and sensitive to all this interchange and action and reaction. But also one can build a wall against, reject, etc. அருந்ததி வசிஷ்டர் வானத்திலுள்ள நட்சத்திரங்களின் பெயர். அந்த நட்சத்திரம் இரண்டும் எங்கு சுற்றினாலும் சேர்ந்தே சுற்றும். ஒன்று மற்றொன்றை சார்ந்தே சுற்றி வரும். ஆகச்சிறந்த தம்பதியருக்கு அவர்களே சாட்சி. குயவனும் மனைவியும் அந்த நட்சத்திர தம்பதி போல் வாழ்ந்து வந்தனர். அந்த கடவுளும் தம் பங்கிற்கு தம்பதிய அடியார்க்கு வேண்டுவன மற்றும் வேண்டியதை குறைவில்லாமல் அளித்து வந்துள்ளார். அளவிலா மரபின் வாழ்க்கை மண்கலன் அமுதுக்கு ஆக்கி வளரிளம் திங்கள் கன்னி மன்றுள்ளார் அடியார்க்கு என்றும் உளமகிழ் சிறப்பின் மல்க ஓடு அழித்து ஒழுகும் நாளில் இளமை மீது ஊற இன்பத்துறையினில் எளியர் ஆனார். இன்பத்துறையினில் எளியர் ஆனார். அன்பே தானாக, தானே அன்பாக குயவனாருடன் வாழும்போது அநேகமாக அன்பு காட்ட தெரிந்தவருக்கு காமம் காட்டுவது குறைவு ஏற்பட்ட ஒன்றாக இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் இது நேரும் ஒன்றுதானே. திருமணமான புதிதில் சில ஆண்டுகளுக்கு காமத்தோடு வரும் அன்பு பிறகு காமம் இல்லாது அன்பே உறவாக நிற்கும். மனைவிக்கு அன்பு மிகுந்தது, காமம் குறைந்தது. கணவனுக்கோ அன்பு மிகுந்திருந்தது, கூடவே காமமும் மிகுந்திருந்தது. ஆனதம் கேழ்வர் ஆங்கோர் பரத்தை பால் அணைந்து நன்ன மானமுன் பெறாது வந்த ஊடலால் மனைவியின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்தே உடன் உறைவு இசையாரானார். தேனலர் கமல போதில் திரிவினும் உருவம் மிக்கார். இவ்வாறு துணைவியார் இருக்க குயவனார் சிவஞான தேடலில் முற்றிலும் ஆழ்ந்து கிடக்க அவருக்கு அகத்தே விந்து குறையும் இருக்க காமக்குறையும் சேரவே மகளிர் நினைவும் இருந்திருக்க மனைவியின் ஆர்வ குறைவு அறிந்திருக்க பரத்தையை தேடி செல்லத் தொடங்கினார். சிவபக்தி இருக்கும் இடத்தில் பரத்தையர் தொடர்பு, இது குறித்து ஆச்சரியப்படுவதுதான் ஆச்சரியமே. பக்தி நெறியில் ஒழுகுபோர்க்கு காம வேட்கை இல்லாது போதல் என்ற எண்ணமே ஆச்சரியம். பக்தி நெறி காம வேட்கை இயல்பு என கொள்வதே நிதர்சனம். பரத்தையர் தொடர்பால் உடல் கேடு தவிர்த்து வேறு என்ன ஒரு கேடு வரும்? Within the sexual frequency you exchange with one another, a frequency exchange with one another. So if you are bonding yourself and chemically exchanging with a person who is not of your likeness, you are taking on their garbage, because you are exchanging energy quite intimately. Even if
you don't want to be with this person, the sexual experience stays with you because you have had an electromagnetic exchange. திரும்பவும் குயவன் கதைக்கே போவோம். மூண்ட அப்புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூண்ட எங்கு இள மென் சாயல் பொன்கொடி அணையார் தம்மை வேண்டுவ இறந்து கூறி மெய்யுற அணையும் போதில் தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றார். குயவனார் மனதில் விந்து பசியாக காமபசி இருப்பது மற்றும் அவர் சிவனை தொழும்போது மாதொரு பாகம் நோக்கி தனியாக ஆடும் சிவனை தொழுவதில் அந்த சிவசக்தி சேர்க்கையின் காட்சியே வழிகாட்டப்படுவதாக குயவன் எடுத்துக்கொள்ள அந்த துணைவிக்கோ அகத்தே அன்பே மேலோங்கி நிற்க காமபசி அவர் அகத்தே இல்லாமல் போய்விடுகிறது. யாரு? குயவனின் மனைவிக்கு. மனைவியாரும் கணவனார்க்கு ஆன எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இல் புறம்பு ஒழியாது அங்கன் இருவரும் வேறு வைகி அன்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார். கணவர் பரத்தையர் தொடர்பு மனைவிக்கு தெரிய வருகிறது. மனதால் நோகின்றார். மேலும் மேலும் அந்நிகழ்வு தொடரவே இதனை பொறுக்காத துணைவியார் தொடர்ந்து உடன் வாழ்ந்து எல்லா பணிவிடைகளையும் செய்தாரேயாயினும் உடன் உறைவு இசையாராகி அதாவது காமப்பால் ஊட்டார் ஆகி மனைவி என்று உறவினை அறுக்கின்றார். இருவரும் கணவன் மனைவி என்று உலகிற்கு தெரிந்தாலும் உண்மையில் அப்படி இல்லாராகி விடுகின்றனர். கணவன் மனைவி என்னும் உறவை அறுக்கின்றனர். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அந்நியமாகின்றனர். இளமையின் மிக்குளார்கள் இருவரும் அரிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார். இப்படி கணவன் மனைவி வேறுபட்டால் விரைவில் முதுமை வந்து விடுகிறது. ஆனால் இது ஏன் முதுமை விரைந்து வர செய்ய வேண்டும்? பிரிஞ்சிட்டு போட்டுமே. காமத்துப்பால் ஊட்டம் இல்லாது போய்விட்டால் அது ஏன் முதுமையை துரித கதியில் கொண்டு வர வேண்டும்? இங்கு புதைந்துள்ள காமம் தொடர்பான மெய்ஞானம் என்ன? என்ன நடந்துச்சுன்னா, நம் குயவனார் வாழ்க்கையில் ஒரு பெருஞ்சிக்கல். காம இன்பம் துய்க்க தன் மனைவியை விட்டு ஒரு பரத்தையை நாடி செல்ல அதனை அறிய வரும் துணைவியார் மனம் வெறுத்து அவருக்கு தொடர்ந்து மனைவியாக இருக்க மறுத்து பிரிய இருவரும் ஒருவருக்கொருவர் அந்நியமாகின்றனர். நாளாக ஆக பரத்தையர்பால் வெறுப்பு, மனைவியின் அன்பு இல்லாமை, குற்ற உணர்வு இவையெல்லாம் மேலிட பரத்தையும் வேணாம்னு முடிவுக்கு வந்துடுறார். மேலும் குயவனார் தன் மனைவியை மாத்திரம் அல்லாது வேறு எந்த மாதையும் அணக்க மாட்டேன் என்று காமத்தையே வெறுத்து ஒதுக்குகின்றார். அதனால என்ன? விரைவில் முதுமை வந்துடுச்சின்னு சொன்னோம். இங்குதான்
அர்த்த நாரீஸ்வரன் தத்துவத்தின் வடிவத்தினை இறைவனை கண்டு, இங்குதான் அர்த்தநாரி வடிவத்தின் இறைவனை கண்டு அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர் என்று கண்டுள்ள நுட்பமும் ஆழமும் வாழ்க்கையை இறைவனது படைப்பினையும் நன்றாக புரிந்து கொண்டுள்ள அறிவியல் சிறப்பும் வெளிப்படுகிறது. கணவன் மனைவி இடையே அன்புறு புணர்ச்சி இல்லாது போக, உடல் வளம் எல்லாம் கழிய, விரைந்து இருவருக்கும் முதுமை வந்து தளர்வினை அயர்வினை தந்து வீழ்த்துகின்றது. இதனை எப்படி புரிந்து கொள்வது? இந்த உண்மைக்கும் சிவ வழிபாட்டிற்கும் என்ன தொடர்பு? ஓர் ஆண் என்பான் சிவ தத்துவங்களாகிய நாதம் விந்து என்பவற்றில் நாதமே மிகுந்திருக்க விந்து குறையுள்ளவன் ஆண்மகன். அதே போல விந்து மிக்கிருக்க நாதம் குறைந்திருக்க நாத குறையுள்ளவள் பெண்மகள். இந்த நாத விந்து குறைகளே நாத பசி என்னும் விந்து பசி என்றும் காம பசிக்களாக எழுந்து ஓர் ஆணையும் பெண்ணையும் திருமண பந்தத்தில் விழ வைத்து தத்தம் பசிகளை போக்கி அமைதி அடைய செய்கின்றது. இதனை லிங்கம் மாத்திரம் கொண்டுள்ளவன் ஆண் என்றும் ஆவுடை மாத்திரம் கொண்டுள்ளவள் பெண் என்றும், இருவரும் அன்பின் இணைந்திருக்கும் போது இருவர் அகத்தும் ஆவுடையாரோடு கூடிய லிங்கம் பிரதிஷ்டையாகி இருக்கும். ஆவுடையார் பாகம் என்றால் லிங்கத்தில் பாலாபிஷேகம் செய்தால் வழிந்தோடும் பகுதியாகும். ஓர் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு அன்பினால் எழும் உள்ளத்து புணர்ச்சியின் காரணமாக உடற்புணர்ச்சியும் மகிழ இருவர் ஆன்மாவிலும் தனித்தனியாக ஒரு முழு சிவலிங்கம் பிரதிஷ்டையாகி இருக்கிறது என்று பொருள்படும். People who have desires and add to the mental formation a kind of small envelope, a vital shell, which gives it a still greater reality. These people are usually surrounded by number of tiny entities, which are their own formation, their own mental formations, clothed with vital force, which come all the time to strike them, to try to make them realize materially the formation they have made. சிவலிங்கம் கல்லாகிய மக்கள் தொழுவதற்குரிய சிவலிங்கங்கள் அல்ல. உயிரோடு ஆன்மாவில் வாழும் சிவலிங்கம் ஆகும். ஆண் பெண் சேர்க்கையானது விடாது அமுதமென குண்டலினி சக்தியை ஊட்டிக்கொண்டே இருக்க, கணவன் மனைவி என்னும் இருவரும் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ்கின்றனர். முதுமையும் விரைந்து வராது போகின்றது. உடல் புணர்ச்சி வழி ஈட்டப்படும் குண்டலினி மாத்திரம் அமுத பாய்வு அல்ல. ஆழமான அன்பே இருவரையும் இணைத்து வைத்து உள்ள புணர்ச்சி விடாது நடைபெறுமாறு செய்வதால் குண்டலினி பாய்வு விடாது தொடரும். உடல் வளமும் மனவளமும் விடாது தொடர இளமை திறத்தோடு வாழ்வும் முடிகிறது. Vast beings living for thousands of years in matter life, living, ruling and parenting you, seeking their value from you,
because you have considered yourself valueless and purposeless. Those who would rule you on the physical and multi-dimensional planes understand the power of your genital to create life, pleasure, pain, and death. They use your genitals as doorways without you even realizing it. You are regridding earth and changing the frequency so that one by one lights go on and fields of energy are established. You must learn how to stop feeding those vampires who suck your energies from the astral planes, from the dimensions, and from on and under the earth itself. Your sexuality and how it is used are the key elements. It is in this very deep part of your regenerative self, your sexual organs, the core of your beings, the many of the main problems lie. Problems so dark, so secret that no one would dare speak of them, yet they must be revealed. To relinquish power over your sexual organs is truly to abdicate the power of living. By power, we mean a sense of connectedness and accountability, the maturity to know when to express yourself sexually and when not to. First, you must make peace with the sexual organs of your being, because it is here that life springs forth. And most of all, seek to understand the power of your sexuality to infuse its expression only with love. For sex without love is truly not worth experiencing. துரித முதுமை ஏன்? அகத்தே திருமண பந்தத்தினால் பிரதிஷ்டையாகி இருந்த இருவர் உள்ளத்திலும் இருந்த சிவலிங்கம் இல்லாமல் போகிறது. இதனால் அமுதமாக உயிர் சக்தி ஊட்டமும் நின்றுவிட துரிதமாக முதுமை இருவருக்குமே வந்துவிடுகிறது. People who have excessive pathological sexual desires are surrounded by a kind of small swarm of entities who are somewhat vicious and rather ugly, and which torment them constantly, awakening desire in them. It was like being surrounded by a swarm of mosquitoes, yes, but it's more grass and uglier still, and it's vicious, it's horrible, and it turns round and round the person and gives him no peace. And it awakens in him the desire that has formed these entities, and they beaten on it. It's their food. This is absolutely true. It is like that. The sex vampire eats up the other's vital and give nothing or very little. ஆக குயவனார் தம்பதி கதையை உலகோருக்கு உணர்த்துவது என்ன? ஆண்மையின் பெண்மையின் உடம்போடும் அங்கும் குன்றாதும் குறையாதும் வரும் இளமை வீரியத்தோடும் காம இன்பத்தோடும் உலகில் வாழ்கின்றவர்கள் சிவலோகத்தில் புகுந்து வாழ்கின்றனர். இங்கு சிவலோகம் புகுதலாவது அகத்தே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தலாகும். ஆனால் இது கல்லில் இயற்றிய சிவலிங்க சிலையை பிரதிஷ்டை செய்வது அல்ல. சங்ககால தமிழர்கள் அரிதினும் முயன்று கண்ட உன் கண் நோக்கின் உயர் காதலன்பினை தரும் வாழும் சிவலிங்கத்தை அகத்தே பிரதிஷ்டை செய்து வாழ்வதாகும். அன்பினால் கட்டுண்டு வாழ அதற்கு காரணமாக இருப்பது ஆடவர் பால் விளங்கும் நாதம் மனைவிக்கு பதிய, மனைவி பால் விளங்கும் விந்து கணவனுக்கு பதிய, இருவரும் இவ்வாறு இணைந்து உயிர்த்து வாழும் சிவலிங்கமாகவே வாழ அதுவே சிவலோகம் புகுந்து வாழ்வதாகும். செப்படி வித்தை சீர்மேவும் நுண்மொழி.